வல்அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் ஸதகல்லாஹுல் மௌலானல் அஸீம். வேளாண் அல்லாஹின் நல்லடியார்களே, 2024 வருடம் நிறைவு பெற்று 2025 ஆண்டிலே நாம் இருக்கின்றோம். 21வது நூற்றாண்டிலே 25 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. நாம் எல்லாம் 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்கிற மனிதர்கள். பொதுவாக ஒரு ஆண்டு பிறக்கிற போது நாடு முழுக்க கோலாகல கொண்டாட்டங்கள் நடக்கிறது. இரவு நேரங்களிலே 12 மணி அது நிறைவு வருகிற அந்த தருணத்தில் அதிகப்படியானது ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழலிலே இன்றைக்கு சமூக நீரோட்டத்தில் இஸ்லாமியர்களிடத்திலும் இது போன்றது ஒரு பண்பும் பழக்கமும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரிலே வந்திருப்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். பொதுவாக கொண்டாட்டம் என்பது ஈத் என்கின்ற 2 நாட்களில் மட்டும்தான் மகிழ்ச்சிக்குரிய தினங்கள். இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு காலத்தின் பிறப்பு என்பது நாம் ரமலான் வருவதற்கு முன்பு கூட பேசுகிறோம். ரமலான் என்கின்ற மாதத்தை வரவேற்போம். அது கொண்டாட்டம் அல்ல. அந்த மாதத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு, அதில் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதற்கான ஆர்வம் ஊட்டுதல். இன்றைக்கு நாடு ஒரு புத்தாண்டை கொண்டாடுகிறது என்றால் அந்த வருகிற புத்தாண்டில் எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தப்படுகிறது என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. வர்ற வருஷம் நல்ல வருஷம், இந்த வருஷத்துல தான் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்க போகுது அப்படின்னா ரைட்டு. அடித்தட்டு மக்களாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு வழிவகை செய்கின்ற ஆண்டு இந்த ஆண்டு என்றால் வரவேற்பதில் ஒரு நியாயம் உண்டு. தொடர்கிற பாலியல் குற்றங்களும் இன்ன பிற குற்றச் செயல்களும் இந்த 2025 எல்லாம் மற்றிடப் போகிறார்கள், குறைக்க போகிறார்கள், அதற்கு நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்னு ஒரு வரவேற்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அதை நாம் வரவேற்கலாம். ஒன்றை வரவேற்பதற்கு என்ன காரணம் என்பதாக அறிய வேண்டும் அல்லவா? எல்லாம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தின் சூழல்கள் மாறுபட்டு நிற்கிறது. வேலை வாய்ப்பு இன்மை அதிகரித்திருக்கிறது. நாடு முழுக்க எத்தனையோ சர்ச்சைகள், பார்க்க இதுவரை கேட்கப்பட முடியாத எத்தனையோ சர்ச்சைகள் உருவாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதை நாம் வரவேற்கிறோம், கொண்டாடுகிறோம் என்றால் எந்த அர்த்தத்திலே என்று நாம் யோசிக்க வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஆண்டு போகிறது என்றால் நாம் ஆயுளிலே ஒரு வருடத்தை குறைத்திருக்கிறோம், நமக்கு கழிந்திருக்கிறது. அடுத்து இருக்கிற ஆண்டுகள் ரொம்ப குறைவு. அதில் நாம் என்ன அமல் செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய ஆயுளிலே ஒரு வருடம் கழிந்து போயிருக்கிறது. எஞ்சி இருக்கிற நாட்கள் எத்தனை தெரியவில்லை, மாதங்கள் எத்தனை தெரியவில்லை, எத்தனை ஆண்டுகள் இன்னும் உருண்டோடும் என்பது புரியவில்லை. நாளை மறு உலகத்திற்கான சேமிப்பை எவ்வளவு தயார்படுத்தி இருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒருத்தர் நியமிச்சிருந்தாங்க. அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டால் மௌத்தை பற்றி அப்பப்போ இடையில பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு மரணத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசுவார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மரணத்தை பற்றிய சிந்தனை வந்துடும். உதுகுரு ஹாதிமுல் லத்தாத், உங்களுடைய சுகங்களை, இன்பங்களை, உலகத்தின் அபிலாசையான உங்கள் சிந்தனைகளை உடைத்து போடுகின்ற மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுங்கள் என்று சொல்லுவாங்க. மரணம் இப்படி நடந்தது பிறகு எப்படி இருக்கும், கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆகிரத்தின் சூழ்நிலை எப்படி, அங்கே எப்படி நாம் சமாளிக்க போகிறோம், அதற்கான நல்லவர்கள் என்ன, இதெல்லாம் யோசிக்கணும்னா முதல்ல எதை சிந்திக்கணும்னா மரணத்தை பற்றி சிந்திக்கணும். அப்போ அடிக்கடி மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவரை கூப்பிட்டு, நீங்கள் இனி அந்த பணிகள் தொடர வேண்டாம், நீங்கள் இந்த பணியிலேருந்து நீங்கள் ஓய்வு பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார்கள். அப்போ அவர் கேட்டார், ஏன் திடீர்னு நம்மளை இந்த வேலையிலேருந்து நிறுத்திட்டீங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்களே மௌத்தை பற்றி அப்பப்போ பேசிகிட்டே இருக்கணும்ன்ட்டேன்னு சொல்லி தான் நினைச்சிங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை, என் மரணத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகின்ற அடையாளங்கள் என் உடலில் வந்து விட்டது. நான் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு, என் முடிகள் நரைத்து போக தொடங்கி விட்டது,
ஒரு மனிதனுடைய நரைமுடிதான் அந்த மனிதனுடைய மரணத்தை நோக்கிய படிகளில் முதலாவது படி. எனக்கு அந்த இனிமே மரண சிந்தனை எனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம் யோசிக்கின்றோம், நம்முடைய சூழல்கள் எத்தனை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாக்ஸ் வரைஞ்சாங்க. பாக்ஸுக்குள்ளே கோடு போட்டு அப்படி இப்படிலாம் கோடு போட்டு ஒரு கோட்டை பாக்ஸுக்கு மேலே கிழிச்சாங்க. சொன்னார்கள், இதுதான் வாழ்க்கை, இதுக்குள்ளே எல்லாம் முடியுது. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள தேவை எப்படி இருக்குதுன்னா, அவனுடைய ஆயுளை தாண்டி நீளுது. ஒரு 95 வயது கிழவரை கூப்பிட்டு கேளுங்க, என்ன இருக்கணும், ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது, பேத்திக்கு கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து ஒரு பட்டியல் போடுவார். அந்த பட்டியல் எவ்வளோ தூரம் போகணும், அவர் 250 வருஷம் வாழ்கிற அளவுக்கு இருக்கும். நம்முடைய உலகத்தின் சூழல்களும் பேராசைகளும் அபிலாசைகளும் நம்முடைய ஆயுளை தாண்டி சிந்திக்க வைத்திருக்கிறது. எனவே ஒரு வருடம் கழிகிற போது நமக்குள்ள படிப்பினைகள் என்னவாக இருக்க வேண்டும், அடுத்து நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள் என்ன, நம்மிடத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன, நாம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தி கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன, களைய வேண்டிய பண்புகள் என்ன, இவற்றை பற்றி நாம் யோசிக்கலாம். அமல்களில் எது குறைவாக இருக்கிறது, எதை நாம் கூட்ட வேண்டும் என்று யோசிக்கலாம். நம்முடைய பழக்க வழக்கங்களில் உறவுகளையும் இன்னபிற மக்களையும் அவர்களிடத்தில் நன்மதிப்பை பெறுகிற சூழலை உருவாக்கி இருக்கிறோமா, அல்லது ஏற்பட்டு விட்ட அந்த விரிசல்களை சரி செய்வதற்கு ஏதாவது முயற்சிகள் இருக்கின்றதா, இப்படி யோசிக்கலாம். மறு உலகம் நோக்கிய தன்னை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய சிந்தனைகளில் ஒரு ஆண்டின் துவக்கம் நமக்கு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துமானால் அது சிறந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யுல்தஉல் மர்உ ஃபீ ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஸ்லிம் ஒரே பொந்திலே 2 தடவை தீண்டப்பட மாட்டான். ஒரு தடவை அனுபவம் வந்துடுச்சு, ஒரு கடந்த கால அனுபவம் ஒன்று இருக்குதுன்னா அந்த அனுபவங்கள் மிக முக்கியமானது. ஒரு ஆண்டு கழிகிற போது கடந்த கால அனுபவங்கள் நமக்கு ஞாபகத்தில் வரணும். 2 தடவை ஒரே பொந்திலே தீண்டப்பட மாட்டார்னா 2 தடவை அவருக்கு அனுபவம் தேவையில்லை, ஒரு அனுபவம் போதுமானது. எனவே கடந்த காலத்தில் நாம் பெற்ற வீழ்ச்சிகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டும், நாம் பெற்ற படிப்பினைகளை குறித்து நாம் யோசிக்கலாம். இப்படியாக ஒரு ஆண்டின் துவக்கம் என்பது அர்த்த ரீதியாக அறிவுபூர்ணமாக இருக்க வேண்டுமே ஒழிய அதை வெறும் கேலி கொண்டாட்டங்களாக, வான வேடிக்கை நிகழ்வுகளாக, அர்த்தராத்திரியின் கூச்சல்களாக மட்டும் ஒரு ஆண்டின் துவக்கம் வரவேற்கப்படுவது அறிவுபூர்ணமானது அல்ல என்பதை நாம் புரிகிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் அதைத்தான் சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனித சமுதாயம் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். மனித சமுதாயம் நஷ்டத்திலே தான் இருக்கிறது. இல்லல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்து, வதவாசௌ பில் ஹக்கி வதவாசௌ பிஸ் சபர், உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் யார் அவர்களுக்குள்ளே உபதேசித்துக் கொள்கிறார்களோ அத்தகைய மனிதர்களை தவிர மனித இனம் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறது என்கின்ற இந்த கருத்தை காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்து காலத்தின் சிந்தனையை நமக்கு இங்கே ஊட்டுகிறான். அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளின் எச்சரிக்கைகளை காலங்கள் கடக்கிற போது நாம் புரிந்து கொள்ளுகின்ற நல்ல சூழ்நிலைகளை தௌஃபீக்கை வழங்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.